ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा हिमकुंद मृणालाभं दैत्यानां परमं गुरुं सर्वशास्त्र प्रवक्तारं भार्गवं प्रणमाम्यहम्। மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் 28/1/2025 முதல் 4/3/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 36 நாட்கள் நீர் ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். மீன ராசி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. ஏன் உச்சமடைகிறார்? எந்த கிரகம் உச்சமாறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையே அதான். ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா, இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு கவுன்சிலரோட சிஎம் பவரா இல்லையா? அந்த மாதிரி உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். யாரோட? மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் அங்கே இருக்கார். ராகுவோட சேர்றார். ராகு யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நிறைய ராசிகளுக்கு. ஏன் அப்படின்னா அதான் விதியை, ஜோதிட விதியை அதான். ஏன்னா யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானின் மீன ராசியில் உள்ள ராகுவோடு இணைந்து பயணம் செய்ய போகிறார். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த குரு பகவான் எங்கே இருக்கார்? ரிஷபராசியான சுக்கிரனோட இடத்துல இருக்கார். அதேமாரி இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார்? குரு பகவானின் மீன ராசியில் இருக்கார். ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டாருது. அதாவது இந்த இடத்துல இவரோட இடத்துல இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறி அவங்கவுங்க இடத்துல இப்படி இருந்தால் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கிர இது உண்டாருது, குருவுக்கும் சுக்கிரனுக்கும். ஆக பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. சுக்கிர பகவான் உச்சமாகவும் இருக்கார். ஸோ இரட்டிப்பு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாளவிய யோகம்னு ஒன்று உண்டு. ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் மாளவிய யோகம் அது சில ராசிகளுக்கு வரும். ராசி பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன். 28/1/2025 முதல் 30/1/2025 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். 31/1/2025 முதல் 17/2/2025 வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். 18/2/2025 முதல் 4/3/2025 வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். எல்லாருமே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்னா, ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமயகம். அது சொல்ல முடியாதவங்க ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி டெய்லி சொல்ல விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இப்போ இந்த அருமையான பதிவுக்கு போகலாமா? எனதருமை கடகராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. நிஜமாவே சுக்கிர பகவான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சுகாதிபதி, லாபாதிபதி, உங்கள் சுகத்தை உயர்த்தக்கூடியவரே அவர் தான். ஆனால் சந்திர பகவானுக்கு அவர் ஓரளவுக்கு நட்பு தான், ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. சூரியனுக்கு தான் பகை. ஆனால் இந்த 4-11 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம ராசியான 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார். பரபரப்பாக இருந்தீங்க, டென்ஷனோடு இருந்தீங்க, வேலை பலு, தொழிலில் வேலை, ஏகப்பட்ட டென்ஷன், குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், எந்த கவனிக்கிறது, எதை வேண்டான்னு விடுறது, எதை வேணும்னு எடுத்துக்கிறது தெரியல, கண்டாபடியும் முழிச்சிருந்தீங்க. ஓரளவுக்கு சமாளிச்சிங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது பரவாயில்லை. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாக்யஸ்தானமாக்கே 9ஆம் இடத்தில் உச்சமடைந்து அங்கே ஏற்கனவே யார் இருக்கா? ராகு பகவான் யோகக்காரகனோடு இணைகிறார். கண்டிப்பாக தந்தையார் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுமாரி பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னு, அதெல்லாம் உங்கள் கைக்கு வரும். அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன். அப்புறமா உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க, ஒரு பதவி உயர்வு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு சம்பளமாவது இன்க்ரிமெண்ட் வரப்படாதா அப்படின்னு, கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. இப்படித்தான் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
குடும்பத்தில் முதல்ல குழப்பங்கள் குறையும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும், எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த யோகக்காரகன் ராகு அவரோட சேர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா அதுவும் சந்தோஷக்காரகன் சேர்றாங்க, ரெண்டு பேரும் சேரும்போது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் என்னதான் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், அனுஷம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் தான் எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அபாடா மருத்துவ செலவுகள் குறைஞ்சதையா அப்படின்னு. 28/1/2025 முதல் 30/1/2025 வரைக்கும் 6-9 குடையாதிபதி குரு பகவானின் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தான் டாப். அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன். கடன் வாங்குகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? கடன் வாங்குகிற விஷயத்தில், அதேமாரி கடன் கொடுக்குற விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். 2வது, இந்த உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். தந்தையார் ஆதரவாக இருப்பார். 31/1/2025 முதல் 17/2/2025 வரைக்கும் 7-8 குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது. கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துலையும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி. அதேமாரி உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் வீடை தேடி வரலாம். ரொம்ப நாளாச்சு, ஏதோ அவங்க யார்கிட்டையோ உங்கள் ஃபோனை வாங்கி எப்படியோ பேசி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையும். 18/2/2025 முதல் 4/3/2025 வரைக்கும் 3-12 குடை அதிபதி புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். அறிவு திறன் விருத்தியாகும். உங்கள் முயற்சிகள் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு இருக்குங்க. பெரிய நன்மை, சூப்பரான ஒரு நன்மை. ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சுருவாங்க. அந்த மாதிரிலாம். அதுமாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இந்த நேரத்தில் சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு, புனித பயணம் செல்வதற்கு, இல்லைன்னா ஏதாவது சுபகாரிய பேச்சுக்கள், அந்த இதுக்காகவே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா விரையாதிபதி இந்த புத பகவான் தான் உங்களுக்கு வந்து சகாயாதிபதி, விரையாதிபதி. ஸோ விரயங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். மனசில் இருக்கிற அந்த வேதனைகள்லாம் கண்டிப்பாக குறையும். ஓரளவுக்கு இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். சின்ன பரிகாரம் என்னென்னா, திங்கக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு நவகிரகங்கள் எல்லாருமே ஒரு வழிபாடு, ஒரு 9 சுத்து சுக்கிர பகவானை மெயினாக நின்று வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான முன்னேற்றத்தை நீர் ராசியான மீனராசியில் ராகு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வகை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.